எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரீட்டைல் ஷாப்பில் கிரெடிட் எப்படி கடன் கொடுத்ததை எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ரீட்டைல் ஷாப் ஓனர்ஸ்க்கு பிக்கஸ்ட் ப்ராஃபிட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சேல்ஸ் இல்லாதது கிடையாதுங்க. கண்டிப்பாக கொடுத்த கடன் திரும்ப வரலன்னா தான் பெரிய ப்ராப்ளம். ஒரு கஸ்டமர் கேஷ் கொடுத்தா பிஸ்னஸ் சேஃப் தான். ஆனால் நாளைக்கு தரேன் ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்ச கடன் கிரெடிட் பல ஷாப் ஓனர்ஸ் லைஃபையே டிஸ்ட்ராய் பண்ணிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக கிரெடிட் அப்படிங்கிறது கொடுத்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கேஷ் ஃப்ளோ கேஷ் ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே போல் அவங்க வந்து எவ்ரி வீக் பே பண்ணுறாங்க, எவ்ரி மந்த் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது லேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்டாக்கை வாங்கி ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ உங்க கடையில வந்து நிறைய பொருளே இல்லைன்னா எப்படி வந்து மக்கள் வாங்க வருவாங்க? ஸோ அவங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு நீடு இருந்தால் மட்டும்தான் வருவாங்க, எமர்ஜென்சி இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. ஸோ ப்ராப்பர் ஃபாலோ அப் உங்ககிட்ட குறைஞ்சு போயிடும். நீங்க வந்து எமோஷ்னலா ஒருத்தங்க பார்க்கறதுக்கு வந்து ஓகே இவங்களை நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும், திரும்ப திரும்ப வரணும். அதே போல வந்து அவங்க பார்க்கறதுக்கு நம்ம ஃபேமிலி ஆள் மாதிரியே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எமோஷனல் ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களை லாஸ்ட்ல கொண்டு போய் தான் விடும். அதே போல நீங்க வந்து ஒரு ரெக்கார்டு எழுதாம, ஒரு நோட் புக்ஸ் போட்டு ஒரு கடன் கொடுக்குறப்ப அதை எழுதி வைக்காம, சும்மா நீங்க மனசுல வச்சுட்டு மெமரி பண்ணிக்கிற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா பிரச்சனையில தான் வந்து முடியும். ஸோ நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும், பல ஷாப் ஓனர்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படின்னு க்ளோஸ் ஆனவங்கள விட அவங்களால ரொட்டேஷன் பண்ண முடியாம, கேஷ் ஃப்ளோ இல்லாம க்ளோஸ் பண்ணவங்க தான் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்ரலாகவே ரொம்ப அதிகமாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு அதிகமாக கடன் கொடுக்கறது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்து நம்மளை கொடுக்கறது, திரும்ப அதை ரிட்டர்ன் வந்து அந்த கிரெடிட்டை வாங்காமல் விட்டுறது, டிலே பண்ணுறது, ரிலேட்டிவ்க்கு கொடுக்கறது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து கொடுக்கறது. ஸோ ரெகுலர் கஸ்டமர் வராங்கன்னா அப்படி அவங்களுக்கு அதிகமாக கடன் கொடுக்கறது, இதில் தான் அதிகமாக லாஸ் வரும். ஏன்னா ஸ்டாப் ஓனர் கண்டிப்பா இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசி வாங்க முடியாது. ஸோ அதே போல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், கிரெடிட் வாங்குறவங்க கடன் வாங்குற எல்லாமே பேட் பீப்புள் கிடையாது. ஈஸியா கிடைக்கிற மணிக்கு வந்து மனுஷங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் ஷாப் ஓனர்ஸ் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய கிரைட்டீரியா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தங்க கஸ்டமர் வாங்கிட்டு சொல்லுவாங்க நாளைக்கு தரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா வாங்கிட்டு அவங்க அது மாதிரி சொல்றப்ப உங்களுக்கு ரொம்ப வந்து டேஞ்சரா இருக்கும். அதே போல உங்க போனை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அதோட பிரச்சனை வந்து சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்க ரீசன் சொல்றாங்க, எமோஷ்னலா சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப முடியலங்க, ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அதே போல கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா இதே மாதிரி உங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் பில்ட் ஆயிரும். ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா நீங்க ரொம்ப ரிஸ்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது. ஒரு கஸ்டமர் வந்து பேமெண்ட் டிலே பண்ண ஆரம்பிச்சா ஜென்ரலாவே அது திரும்ப அவங்க பேக் டு நார்மலுக்கு வர்றது ரொம்ப கஷ்டங்க. அது ரொம்ப ரேர் கேஸ்ல திரும்ப வருவாங்க. பட் ஜென்ரலா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஷ் ஒன்லி அப்படிங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணணும். கடன் வந்து மேக்சிமம் போறவங்க வரவங்களுக்கு அவ்வளோ ஈஸியா நீங்க கொடுத்துடக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் ஒன்லி அப்படின்னு போர்டையே நீங்க போட்டுடலாம். ஒருவேளை நீங்க அதெல்லாம் தாண்டி நீங்க கடன் கொடுத்தே தான் ஆகணும் சில கஸ்டமர்ஸ்க்கு அப்படின்னா அதை லிமிட் பண்ணுங்க. அதாவது எப்படின்னா ஒரு 1000 அதுக்கு மேல போனா நீங்க பே பண்ணிருங்க. ஸோ அதிகபட்சம் 5000 அந்த மாதிரி நீங்க ப்ராப்பரான லிமிட் செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. அந்த லிமிட் டச் பண்ணிச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் ரீபே பண்ணி ஆகணும். அப்படின்னா உங்களோட ரிஸ்க் லெவலும் வந்து லிமிட்டட். ஸோ இவ்வளோ இந்த அளவுக்கு உங்களால கிரெடிட் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா உங்களால சமாளிக்க முடியும். இதுக்கு மேல தாண்டி போச்சுன்னா அது கண்டிப்பா உங்களை வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதுக்காக நீங்க கிரெடிட் லிமிட் செட் பண்ணலாம்.
கண்டிப்பா நீங்க வந்து ரிட்டர்ன் நோட்டு எழுதியே ஆகணுங்க. என்ன கடன் குடுக்குறீங்களோ, என்ன குடுக்கல் வாங்கல் இருக்கோ அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி தான் ஆகணும். வீக்லி முடிஞ்ச அளவுக்கு வீக்லி நீங்க வந்து அந்த குடுத்த கிரெடிட்ட வாங்குறது ரொம்ப பெட்டரு. இதெல்லாம் ஸ்மார்ட் சிச்சுவேஷன். நீங்க அந்த கிரெடிட்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக. இப்போ பல ஷாப் ஓனர்ஸ் வந்து கஸ்டமர் போயிருவாங்களோ, அடுத்து வேற கடைக்கு போயிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக நெறைய வந்து ஒரு ஃபியர்ல கடன் குடுக்க ஆரம்பிப்பாங்க. ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிருமோ, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாவும் அவங்க கேட்டு கலெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி ரொம்ப அதிக கைண்ட்னஸ் சம்டைம் உங்கள வந்து பெரிய லாஸ கிரியேட் பண்ணுங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டியது அ கலெக்ஷன் மெத்தட் வந்து ப்ரோ எப்ப தருவீங்க? எப்போ வந்து அமௌண்ட் குடுப்பீங்க? அப்படின்லாம் கேட்கக்கூடாதுங்க. கடன. நீங்க எப்பயுமே பெட்டர் வே எப்படி கேட்கணும் அப்படின்னா, அண்ணா ஸ்டாக் பேமெண்ட்ட க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் புது ஸ்டாக் எங்க கடைக்கு குடுப்பாங்க. ஸோ அது இன்னும் பே பண்ணாம இருக்கு. ஸோ இஸ் இட் பாசிபிள் ஈவினிங் டுடே ஆர் டுமாரோ? ஸோ அந்த மாரி தான் நீங்க கேட்கணுமே தவிர, மத்தபடி எப்ப தருவீங்கன்னு கேட்கவே கூடாது. ஸோ இந்த மாரி சில மெத்தட்ஸ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுல இருக்கிற வந்து நம்மளுக்கு கோல்டன் சீக்ரெட் என்ன அப்படின்னா, அ எப்பயுமே நல்ல ஒரு பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் கடன் குடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க பேமெண்ட் எப்படி பே பண்றாங்க? அவங்களோட பிஹேவியரு, அவங்க ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கு? அவங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கு? அப்படின்னு ப்ராப்பரா அவங்கள அனலைஸ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரெடிட்ட உய் இ கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, ஒரு மினிமம் ரேஞ்சுல குடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரான ஸ்ட்ராங் பிசினஸ் ஓனர்ஸ் ஃபாலோ பண்றது. ஸோ எப்பயுமே நீங்க ஒண்ணு நெனச்சுக்கோங்க. ஒரு 1,00,000 சேல்ஸ் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. அந்த 1,00,000 நீங்க எப்படி கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத எப்பயுமே நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இருக்கிறதுலயே பிக்கஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன். அதாவது சப்ளையருக்கு நம்ம கேஷ் குடுக்கணும் அப்படின்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் பில்ட் ஆயிரும். ஸோ கஸ்டமருக்கு கடன் குடுக்கறதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயங்கர வந்து லாஸே ஆயிரும். ஸோ அந்த கலெக்ஷன் வீக்ல உங்களுக்கு வந்து பிசினஸே கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிடும். இந்த வீக்கெண்டுல நீங்க கடன கலெக்ட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு அடுத்த ஸ்டாக்க ரீஃபில் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லா உங்க கேஷ் ரொட்டேஷன்ல கேஷே இருக்காது. ஸோ அந்த டைம்ல பிசினஸ் கண்டிப்பா கொலாப்ஸ் ஆகும். ஸோ பல ஷாப் ஓனர்ஸ் வந்து வெளில சிரிப்பாங்க. சரிங்களா? ஆனா யாருகிட்ட வந்து எப்படி பணத்த கலெக்ட் பண்றதுன்னு பயங்கர டென்ஷன்ல இருப்பாங்க உள்ளுக்குள்ளார. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உண்மையில நடக்கிறது. ஸோ எப்பயுமே நீங்க நல்லா பாருங்க. நல்ல ஷாப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரெடிட்ட வந்து எப்பயுமே லிமிட்டா தான் குடுப்பாங்க. கடன வந்து கண்டிப்பா அதிகமா கைய மீறி குடுத்துற மாட்டாங்க. குயிக்கா அத கலெக்ட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் ஃபாலோ அப் பண்ணுவாங்க. எமோஷனலா அங்க எந்த ஒரு டெசிஷனையுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அதே போல அவங்க டெய்லி கலெக்ஷன் மெத்தட மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பெரிய கடைக்கு ஹோல்சேல்லாம் நீங்க அவங்க குடுக்குறப்போ, டெய்லி கலெக்ஷன் மெத்தட கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, எவ்ரி டெய்லி கிடைக்கிற ஸ்மால் கேஷ் கூட அவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல அவங்களோட டிசிப்ளின் வந்து பயங்கரமா இருக்கும். எந்த ஒரு ஆ என்ன சொல்றது? குறுக்கு வழியிலயும் போமாட்டாங்க. ரொம்ப நேர்மையா, ரொம்ப கோவமா இருந்தா கூட சில டைமு அவங்க வந்து பயங்கர டிசிப்ளினா இருப்பாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ரீட்டெயில் பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் வந்து எப்பயுமே செகண்டரி தாங்க. இந்த கேஷ் ரொட்டேஷன் பண்றது தாங்க இதுல பெரிய கிங். ஸோ அந்த திறமைய நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட்லாம் நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட் கொடுக்கறது எப்பயுமே ரொம்ப ஈஸி. ஆனா கலெக்ட் பண்றது தான் உண்மையான ரியல் பிசினஸ். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.